நீங்கள் அதிகாலையில் விழித்து கொண்டால் அந்த நாள் பொழுதும் உங்களுக்கு நிறைய நேரம் போன மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து லேட்டாக எழுந்தீங்கன்னா ஒரு நாள் சீக்கிரமாக ஓடி போயிடும். இப்போ வந்து லேட்டாகவே எழுந்திருக்கிறாங்க, வாழ்நாள் முழுவதும் லேட்டாகவே எழுந்திருக்கிறாங்க, காலையில் எழுந்திருக்கிறதே கிடையாது. அவங்க வாழ்க்கையெல்லாம் சீக்கிரமாக ஓடி போயிடும். இப்போ தான் அதாச்சு, அதுக்குள்ளே இப்போ வந்துருச்சு அப்படின்னுவாங்க. இப்போ தான் வந்து கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே பேரம்பேத்தி எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வாழ்க்கை சீக்கிரமாக போய்டும். யாருக்கு அப்படின்னா இந்த ரொம்ப லேட்டாக எழுந்திருக்காங்க பாருங்கள், தாமதமாக 7 மணிக்கு 6:30க்கு 7 மணிக்கு 8 மணிக்கெலாம் எழுந்திருக்கிற அந்த வழக்கம் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும். பகல் நேரத்தில் ரொம்ப தூங்குவோம், 4 மணி நேரம்லாம் தூங்குவாங்க. அந்த மாதிரி பகல் நேரத்தில் ரொம்ப நேரம் தூங்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து 1 மணி நேரம் தூங்கலாம், 1-1.5 மணி நேரம் தூங்கலாம் பகலில். இவங்களாம் வாழ்க்கை வந்து அதாவது காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்காமல் ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் பொழுதுங்கிறது சீக்கிரமாக போயிடும், சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ தான் காலையில் எழுந்துச்சு, அதுக்குள்ளே சாயந்தரம் வந்துருச்சு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவங்க லேட்டாகவே எழுந்திருக்கும் போது சீக்கிரமாக அவங்க வாழ்க்கையே சீக்கிரமாக போயிடும். அப்போ வந்து நம்ம வந்து காலையிலே 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திருக்கும் போது நம்ம ஒரு நாள் ஃபுல்லும் நம்ம ரொம்ப நேரம் வாழ்ந்த மாதிரி இருக்கும். ஒரு நாள் முடிகிறதுக்கு நம்ம நிறைய நேரம் ஆன மாதிரி இருக்கும், நீண்ட நேரம் ஆனது போல் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீண்ட நேரம் ஆனது போல் இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், அப்போ அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்தால் நம்ம ரொம்ப நாள் வாழ்ந்த ஒரு திருப்தி கிடைக்கும். அதில் வர வந்து நம்ம சீக்கிரமாக எழுந்துட்டிங்கன்னா முன்கூட்டியே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம லேட்டாக எழுந்திருக்கிறோம், காலையில் 7 மணிக்கு 7:30க்கெலாம் எழுந்திருக்கிறோம் அப்படின்னா எந்த வேலையும் தள்ளி போடுவீங்க. ஒரு வேலையை செய்கிறதுக்கே உங்களுக்கு மனசு இருக்காது. அப்படி இருக்கும்போது சோம்பேறித்தனமாக இருக்கும். அதாவது நேரத்திலலாம் சும்மாவே இருந்து போகும்போது நம்ம இன்றைக்கி நம்ம எதையுமே செய்யலை, இன்றைய நாள் பொழுது நம்ம எதையுமே செய்யலை, எதையும் தள்ளி போட்டுட்டோம், அப்புறம் பார்த்துக்கலான்னு எதையுமே செய்யலை அப்படின்ட்டு அப்போ என்ன ஆகும், அப்போ இன்றைக்கி என்ன செஞ்சோம், அதை ஒரு 2-3 வேலை பார்த்தோம், அவ்வளோதான். அப்போ இன்றைய நாள் பொழுது உங்களுக்கு 2-3 வேலை தான். அதே இது நீங்கள் காலையிலே முன்கூட்டியே எழுந்துட்டிங்கன்னா எந்த வேலையும் தள்ளி போடாமல் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அந்த ஒரு உயரிய நோக்கம் இருந்தால் மட்டும்தான் முன்கூட்டியே எழுந்து சும்மா உட்காந்துருக்க யாரும் காலையில் எழுந்திருக்க மாட்டாங்க. முன்கூட்டியே எழுந்தாக்கா எல்லா வேலையும் செய்யலாம், நிறைய வேலைகளை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்து முன்கூட்டியே எழுந்திருப்பாங்க. அப்போ முன்கூட்டியே எழுந்திருக்கிறவங்க நிறைய வேலை செய்வாங்க. நிறைய வேலை செய்து ஒரு நாள் பொழுதை கடக்கிறதுக்காக நிறைய வேலை செய்து கடந்து போவாங்க. அப்போ சாயந்தரம் இரவு தூங்கும்போது நினச்சி பார்ப்பாங்க, நம்ம இன்றைக்கி வந்து நம்ம நிறைய வேலை செஞ்சுருக்கோம், நிறைய நேரம் நீண்ட நேரம் ஆனது போல் அவர்களுக்கு ஒரு தோற்றம் வரும். ஒவ்வொரு நாளும் நமக்கு நீண்ட நேரம் நமக்கு கிடச்சிருக்கு, நிறைய நேரத்தை நம்ம பயன்படுத்தியிருக்கோம், நிறைய வேலைகளை செய்திருக்கோம். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கோம், இப்போ வந்து நைட்டு 9 மணிக்கு தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நேரம் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நீண்ட நேரமாக தெரியும். அதே 7:30க்கு எந்திக்கிறவங்களுக்கு சட்டுன்னு இப்போ தான் காலைல 7 மணிக்கு எழுந்திரிச்சா அதுக்குள்ளே 4 மணி ஆயிடுச்சு சாயந்தரம், அப்படி குறுகிய நேரமாகிவிடும். அதனால் ரொம்ப நாள் வாழ்ந்த அனுபவம் நமக்கு திருப்தி கிடைக்கணும் அப்படின்னா காலையில் எப்போதுமே சீக்கிரமாக எழுந்திருக்கணும். காலையில் எப்போவுமே சீக்கிரமாக எழுந்துட்டால் ரொம்ப நாள் வாழ்ந்த அனுபவம் கிடைக்கும். அப்புறம் எந்த வேலையும் முன்கூட்டியே செய்கிற வழக்கம் வரும். அப்போது ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவோம், எதையுமே தள்ளி போட மாட்டோம். அப்போ கடமையை செய்து வாழ்க்கையை கடந்து வருகிற ஒரு வழக்கம் எப்போ வரும் அப்படின்னா முன்கூட்டியே அதிகாலையில் எழுந்திருக்கும் போது தான் கடமையை செய்து கடமைகள் அனைத்தும் தினசரி கடமைகள் அனைத்தையும் செய்து தினசரி வாழ்நாளை கடந்து செல்கிற ஒரு வழக்கம் நம்மிடம் ஏற்படும். வாழ்க்கையை அனுபவிக்கிறோன்னு அர்த்தம். தினசரி கடமைகளை செய்யும்போது அதை செய்யாமல் விடும்போது வாழ்க்கையை அனுபவிக்கல, கடமைகளை செய்யும்போது நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். தினசரி வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா தினசரி கடமைகளை செஞ்சிரு, அதான் வாழ்க்கையை அனுபவிக்கிறது. கடமை செய்யாமல் சும்மாவே உட்காந்தோன்னா வாழ்க்கையை அனுபவிக்காமலே நீ நாட்களை கடந்து வருகிறாய், நேரத்தை கடத்துகிறாய், வாழ்க்கையை அனுபவிக்கலை அப்படின்னு அர்த்தம். அதனால் தள்ளி போடுறது, சாயந்தரம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடமையை தள்ளி போடுகிற மனநிலை எப்போ வரும்னா நீ அதிகாலையில் எழுந்திருக்காமல் ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிறன்னா அதுவே வந்து, ஏன்னா அதிகாலையில் எழுந்திருக்கிறதே ஒரு வேலை, அந்த வேலையவே நீ தள்ளி போட்டுடுற. காலைல 5 மணிக்கு எழுந்திருக்கணுங்கிறது ஒரு வேலை, அந்த வேலையவே நீ என்ன பண்ணுற, 7:30க்கு எழுந்திரிக்கலான்னு தள்ளி போட்டுடுற. 7:30க்கு எழுந்திரிக்கலாம், 6:30க்கு எழுந்திரிக்கலாம், என்றைக்கு விடுமுறை தானே 8 மணிக்கு எழுந்திரிக்கலான்னு அந்த அதிகாலையில் எழுந்து தூக்கத்திலிருந்து விழித்து கொள்கிற அந்த வேலையவே நீ என்ன பண்ணுற, வேலையவே தள்ளி போட்டுற. வேலை நம்ம வாழ்நாளில் தினசரி வாழ்க்கையில் செய்கிற வேலை எதுனா அதிகாலையில் எழுந்திருக்கிறது தான். அந்த வேலையவே நீ தள்ளி போட்டுடுற. அதன் பிறகு அதே மனநிலை தான் நீடிக்கும். அதன் பிறகு எல்லா வேலையும் நீ தள்ளி போட்டுக்கிட்டே இருப்ப.
ஏன்னா இப்போ நீ வந்து 5 மணிக்கு எழுந்திருக்கணும், ஆனால் நீ 7:30க்கு தான் எந்திரிக்கிற அப்படின்னா, இந்த 5 மணிலேருந்து 7:30 வரைக்கும் நம்ம நிறைய வேலையை செய்ய வேண்டியிருக்கும். அந்த வேலையெல்லாம் தள்ளி தள்ளி போகும். இப்போ 5 மணிக்கு எழுந்திருக்கிறோம் அப்படின்னா 5:30க்கு, 5 மணிக்கு, 5:30க்கு, 6 மணிக்கு இப்படி நிறைய அதுகளெல்லாம் நிறைய வேலைகள் செய்திருப்போம், செய்ய வேண்டிய இருக்கும். இப்போ 5 மணிக்கு எழுந்திருக்கிற அந்த தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிற அந்த வேலையை 7:30க்கு நம்ம தள்ளி போடும்போது, இந்த 5லேருந்து 7:30 வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய அத்தனை வேலைகளும் அது 7:30க்கு அப்புறம் தள்ளி போயிடும். இப்படி தள்ளி தள்ளியே போகும். அதனால் தள்ளி போடுகிற வேலையை தள்ளி போடுகிற வழக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? வேலை வாழ்நாளில் தினசரி வாழ்நாளில் நாம் செய்யக்கூடிய வேலை தூக்கத்திலிருந்து அதிகாலையில் எழும்புவது தான். அதிகாலையில் எழும்பணும். சூரியன் வருவதற்கு முன்பவே ஒரு நாளை தொடங்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த வேலையவே நீ தள்ளி போடும்போது அதன் பிறகு வர்ற எல்லா வேலையும் தள்ளி போட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. 5 மணிக்கு எழுந்திருக்கிற நீ 7:30க்கு எழுந்திருந்தா 5 to 7:30 இந்த 2 மணி நேரத்தில், இந்த 2.5 மணி நேரத்தில் நீ நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கும். அந்த வேலையெல்லாம் தள்ளி தள்ளி போகும். அதனால் இப்படி வந்து வேலையை தள்ளி போடுகிற வழக்கம் எதனால் வருதுன்னா, அதிகாலையில் தூக்கத்திலிருந்து வெடித்துக் கொள்கிற வேலையை நம்ம தள்ளி போடுறோம். அப்புறம் 2வது வந்து அதிகாலையில் விழித்து கொள்ளாமல் ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கும்போது ஒவ்வொரு நாளும் சீக்கிரமாக போயிடும். நம்ம வாழ்க்கையை சீக்கிரமாக கழிஞ்ச மாதிரி இருக்கும். நிறைய வேலைகள் செய்யாமல் சீக்கிரமாக என்ன தான் செஞ்சோம், ஆனால் வாழ்நாள் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேலை செஞ்சு முன்கூட்டியே எழுந்திருந்து 5 மணிக்கு எழுந்திருந்தால் அன்றைய நாள் முழுதும் நம்ம நிறைய நேரம் வாழ்ந்தது போல் ஒரு உணர்வு வரும்.